இந்த வெள்ளிக்கிழமை இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் 959 சத்தியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம்ல ஒரு மாபெரும் ஒரு அதிசயத்தை செய்யறாரு. அந்த அதிசயம் செய்யப்படும் பொழுது வேதபாரகர்கள் பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் கோபமாவறாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது எளிதா, இல்ல ஒரு மனிதன் படுத்த படுக்கையா திமிர்வாத நோயினால் பாதிக்கப்பட்டு, திமிர்வாத நோயினா ஒரு உடம்பெல்லாம் மரத்து போயிடும், எந்த அசைவும் இருக்காது, அப்படிப்பட்ட நோய் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் கட்டிலோடு படுத்து கொண்டிருக்கிறார். அந்த மனிதரை இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய அந்த கப்பர்நகூம்ல இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. பொதுநலம், ஒரு மனிதனுக்கு சுயநலம் இருக்கும், பொதுநலம் அதிகமா இருக்கணும். கர்த்தர் ரொம்ப ஆசைப்படுவாரு. எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கப்படுவதை காட்டிலும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கப்படும் பொழுதுதான் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பன்னு சொல்லியிருக்கிறார். இப்ப கப்பர்நகூம்ல 4 நல்ல மனிதர்கள் அந்த திமிர்வாதம் உள்ள நோய் நொடியில் இருக்கக்கூடிய அந்த மனிதனை கட்டோடு தூக்கி கொண்டு வராங்க. ஏசப்பா இருந்த வீடு எல்லாம் சுத்திரும் ஜனம், உள்ள போக முடியாது ஜனக்கூட்ட மத்தியில. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுடைய அபரிமிதமான விசுவாசத்தை நிமித்தம் அந்த வீட்டுடைய மேற்கூரையை பிரிச்சுட்டு கட்டலோட அந்த திமிர்வாத நோய்க்காரனை இறக்குறாங்க. இறக்கி சுகம் கொடுங்க ஆண்டவரேன்னு வேண்டாங்க. ஏசப்பா திமிர்வாத காரனை பார்த்து சுகம் கொடுக்கல, அவருடைய விசுவாசம். அவர் கட்டலோடு தூக்கி வந்து ஏசப்பா கிட்ட போய் கொண்டு போய் அந்த ஜனங்கள் மத்தியிலும் அந்த வீட்டை பிரிச்சுட்டு இறக்குறாங்க. பாத்தீங்களா, அந்த விசுவாசத்தை பார்த்து அந்த திமிர்வாத காரனை பார்த்து அப்ப சொன்ன வார்த்தை தான், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நடு. இதை பார்த்தவங்க தான் வேதபாரகர்கள் பரிசேயர்கள் கோபமா வராங்க. ஏன்னா பாவங்களை மன்னிக்கப்படுவது கடவுள் ஒருத்தருக்கு தானே அதிகாரம் உண்டு. இவர் யாரு? மனிதராய் வந்த இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா வராங்க. அப்பதான் இயேசப்பா சொல்றாரு, சரி நான் வாயால பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது எளிதா, திமிர்வாத நோயினால் படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய மனிதனை எழுந்து நடன்னு சொல்லும் பொழுது அவன் எழுந்து நடந்து துள்ளி குதித்து ஓடினான். நீ எப்பொழுது நம்புவாய் அல்லவா, நீ விசுவாசிப்பாய் அல்லவா, அது எவ்வளவு ஒரு கடினமான காரியம் என்று உனக்கும் தெரியும் அல்லவா என்று சொல்லி அந்த மனிதனை பார்த்து உன் படுக்கையை நடத்து கொண்டு உன் வீட்டுக்கு போன்னு சொன்னார். அந்த மனிதன் எழுந்து தேவனை மகிமைப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை போற்றி புகழ்ந்து தன் வீட்டுக்கு போனான். ஆகவே இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை எதற்காக தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஆதாமின் சந்ததியில் இருந்து வந்த நம்மிடத்தில் பாவம் இருக்கிறது. பாவத்தின் சாயல் நாம் மனிதர்கள். ஆகவே இந்த பாவங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு நிச்சயம் வேண்டும். இரண்டாவது, நம்முடைய நோய் நொடிகள் அந்த பிணியாளியை சுகமாக்கினதை போல நம்மை சுகப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. நம் வாழ்வாதாரத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னாலும், நம்மை காக்க வேண்டும் என்று சொன்னாலும், இந்த உலகத்தினுடைய பொல்லாத சாத்தானுடைய வாயிலே இருந்து நம்மை பிடுங்கி இந்த நரகத்தில் அழிந்து போகாமல் பரலோகத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னாலும், எல்லாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் இயேசு கிறிஸ்து. அதனால இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு மனிதனும் இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவருடைய இந்த பூமியினுடைய வருகை, இந்த அழிவின் வருகையில் நாம் காப்பாற்றப்பட முடியும். இதற்காகவே சகல ஜாதி ஜனங்களுக்கும் என்னுடைய சத்தியத்தை சுவிசேஷமாய் பிரசங்கிங்கள் என்று சொல்லி அன்றைக்கு கூட இருந்த அந்த 12 சீஷர்களுக்கு சொன்னார். இன்றைக்கு அகில உலகங்களிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்மையும் அந்த திமிர்வாத காரனை போல சுகமாக்குவார், நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பார், நம்மையும் ஆசீர்வதிப்பார், கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை அளிப்பார். நாளைய தினத்தில் வேறொரு அப்பாயின்மெண்ட்டுகளோடு கர்த்தருடைய கிருபையினால் அடுத்த தேவ செய்திகளை சந்திக்கும் வரை நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.